கிளாரிஃபை பண்ணாதானே இப்போ நீங்க வந்து இத்தனை ஆர்டர்கள் எடுத்து வரீங்க. இது எல்லாமே குதிரை பேரம் இல்லைன்றது எனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல அவங்க காமிக்கிறாரு வீடியோ போட்டாங்க அவ்வளவுதான். அது தளபதி கிளம்பிட்டாருப்பா. அடையார் பிடிச்சி ஏறிட்டார். அடையப்பா தரமணி வந்துட்டார். நம்பணும் சொன்னாங்க. அது வந்து லெட்டர் வாஸ் நாட் ஆன் ஹேண்ட். இப்போ நீங்கள் இப்போ அமமுகவை சொல்லும்போது அண்ணன் டிடிவியை பற்றி சொல்லும்போது கேள்வியும் அவங்களே வச்சுருக்காங்க, பதிலும் அவங்களே வச்சுருக்காங்க. டிடிவி அண்ணன் என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி வந்து இது நடந்துருச்சு, நடந்துருச்சு, இது வந்து ரொம்ப ஆட்களை வந்து பண்ணுறாங்கிறது எல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, என்னென்னலாம் குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. அடுத்தது கொஞ்ச நேரத்தில் ஆளை பிடிக்க முடியல, ஃபோனில் ரீச் ஆக முடியல, ஃபோனை தீட்டு பிடிங்கிட்டு உட்காந்து வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல, ஆள் கடத்தல் வரைக்கும் அவர் போயிட்டார். அடுத்தது கொஞ்ச நேரத்துல 2 பேருமே டிவிக்கு முன்னாடி வராங்க. வாகனம் அடையாறு பாலத்திலிருந்து இறங்கி யூ டர்ன் போட்டு மறுபடியும் செல்வதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆளுநர் மாளிகைக்கு செல்லாமல் விஜய் அவர்களுடைய வாகனம் யூ டர்ன் போட்டு போகுது. வேற எங்கேயாவது போறாரா, பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கே மீண்டும் போறாரா, இல்ல வேற ஏதாவது தலைவர்களை சந்திக்க போறாரா, ஆளுநர் கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா, இல்ல டைம் போஸ்ட்போன் ஆயிருக்கா, மாறி இருக்கா, என்ன நடந்திருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. அதை நம்ம விசாரிப்போம். நம்முடைய செய்தியாளர்கள் நமக்கு வந்து விரைவில் அதுக்கான பதில்களை சொல்லுவாங்க, நமக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்லுது. விஜய் அவர்களுடைய வாகனம் மீண்டும் வீட்டுக்கு போறாரா அல்லது வேற எங்கேயாவது போறாரா, நம்முடைய செய்தியாளர்கள் கிட்ட கேட்க முடியுமா? நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். அடையாறு திடீர் யூ டர்ன் அடித்த விஜய் அவர்களுடைய வாகனம் அப்படிங்கிறது ட்விஸ்ட் எதுவும் இருக்கா? எப்பா இந்த முறை நம்பலாமா, உண்மையிலே போவாரா, உண்மையிலே கூப்பிடுவாங்களா, உண்மையிலே இந்த முறை ஆட்சி ஃபைனலா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம். இந்த யூ டர்ன் அப்படிங்கிறது ஒருவேளை 200 சீட்டு கேட்குறாங்களோ. கவர்னர் வெங்காய கவர்னர் இதற்கு இடையில நம்ம சிபிஎம் மாநில செயலாளர் வந்து ஆளுநர் மாளிகைக்குள்ள போனதை பார்த்தோம். அப்போ மற்ற லீடர்ஸ் போக முடியும், இன்வைட் எடுக்கும்போது விஜய் மட்டும் ஏன் யூட்டன் போடுறாரு அப்படிங்கிற கேள்வி வருது. எல்லாருமே விஜய்